There are two spirits operating in the world. இந்த உலகத்தில் இரண்டு ஆவிகள் கிரியை செய்து கொண்டு வருகிறது. One is the spirit of the devil, seeking to always go up and up and up, and it's been like that from the beginning for Lucifer. லூசிபருக்கு ஆரம்பத்தில் நடந்தது போலவே அந்த ஒரு ஆவி மேலே மேலே போய் கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. The other is the spirit of Christ, who came down from heaven and came down to the feet of his disciples. இன்னொரு கிறிஸ்துவினுடைய ஆவி அவர் பரலோகத்திலிருந்து பரத்திலிருந்து இறங்கி அடிமையாய் அவருக்கு இங்கே வந்தார். I want to tell you, all of us are being influenced by one of these spirits. நாம் எல்லாரும் இந்த இரண்டு ஆவிகளிலே ஒரு ஆவியினாலே நாம் செல்வாக்கு அடைகிறோம். And the great danger is when God blesses you. அதிக அபாயம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது. It's very easy to God to bless a man. ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிப்பது என்பது மிகவும் எளிது. But it's very difficult for God to keep a man humble after he has blessed him. அவர் ஆசீர்வதித்த பிறகு அந்த மனிதனை தாழ்மையிலேயே வைத்திருப்பது என்பது ஆண்டவருக்கு கடினம். For example, உதாரணமாக it's not just spiritually. ஆவிக்குரிய ரீதியிலே மட்டுமல்ல. For example, a man starts his work or his business in poverty. ஒரு தரித்திர நிலைமையிலே தன்னுடைய தொழிலை ஒரு மனிதன் ஆரம்பிக்கிறான். And he's a very humble person. மிகவும் தாழ்மையான மனிதன். His business is not going too well. அவனுடைய தொழில் நன்றாக நடக்கவில்லை. He's not earning much in his job. அவனுடைய வேலையிலே அதிகமாக சம்பாதிக்க முடியவில்லை. He's a wonderful humble brother in the church. சபையிலே ஆனால் நல்ல அருமையான தாழ்மையான சகோதரர். But because he's in a good church, அவர் நல்ல சபையிலே இருக்கிறபடினாலே God blesses him. தேவனை ஆசீர்வதிக்கிறார். Not only spiritually but financially too. ஆவிக்குரிய ரீதியிலே மட்டுமல்ல பொருளாதார ரீதியிலேயும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். And then what happens? என்ன நடக்கிறது? As he prospers financially, பொருளாதார ரீதியிலே அவர் செழிக்க ஆரம்பிக்கும் பொழுது he thinks like a stupid person, this is my cleverness by which I'm doing. ஒரு புத்தியனனை போல முட்டாளை போல அவன் எண்ணுகிறான், என்னுடைய ஞானம் என்னுடைய அறிவுதான் இப்படி சம்பாத்தியத்திலே வளரச் செய்தது. By my cleverness that I'm getting a better and better position in my office or wherever I am. என்னுடைய புத்திசாலித்தனத்தினால தான் என்னுடைய அலுவலகத்திலேயும் மேன்மையான ஸ்தானம் எனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்று எண்ணுகிறார். He begins to think just like the worldly person. உலக மனிதன் நினைப்பது போலவே இவன் எண்ணுகிறான். By my cleverness my business has become so good. என்னுடைய புத்திசாலித்தனத்தினாலே அறிவினாலே என்னுடைய ஆசீர்வாதம். By my cleverness I'm going higher and higher in my office in my job. என்னுடைய புத்திசாலித்தனத்தினாலே என்னுடைய அலுவலகத்திலேயும் என்னுடைய வேலையிலேயும் நான் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கிறேன். Or by my cleverness now my church is being built and more people are coming. அல்லது என்னுடைய புத்திசாலித்தனாலே என்னுடைய சபையானது கட்டப்பட்டு இப்பொழுது அநேகர் வந்து கொண்டிருக்கிறார்கள். God is blessing my ministry. என்னுடைய ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். And even brother Zach appreciates my ministry. சகோதரர் ஜாக் அவர்களே என்னுடைய ஊழியத்தை பாராட்டுகிறார். It goes to his head and they go higher and higher and higher. அவருடைய தலைக்குள்ளாக அது ஏறி விடுகிறது, அவர் மேலே 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 போகிறார். And I can look at these brothers, I can see the grace of God has departed from them. இப்படிப்பட்ட சகோதரரை நான் பார்க்க முடிகிறது, தேவனுடைய கிருபை அவர்களை விட்டு நீங்குகிறதை நான் பார்க்கிறேன். It's gone. போய்விட்டது. From people who have been in the church for many years. அநேக ஆண்டுகளாக சபையிலே இருந்த சகோதரர்கள் மீது இருந்த கிருபை CFCயிலே